என் பையனும் பொண்ணும் எனக்கு உடம்பு முடியலன்னொடனே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்களே தண்ணி ஊற்றி டேப்லெட் போடுறாங்க மாற்றி மாற்றி. அது இல்லாமல் பிரதீக்ஷா பாருங்க, நான் படுக்கக்கூடாது அவள் ஃபீல் பண்ணுவா ரொம்பவே. அம்மா என்னம்மா ஆச்சுன்னு நல்லா விசாரிக்கிறா, டேப்லெட்லாம் போட்டுட்டு. உடம்பு முடியலம்மா அம்மாவுக்கு, எழுந்துப்பம்மா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறம்மான்னு. சரிம்மா அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரத்தில் தொடப்ப எடுத்து வந்து பெருக்க வந்து, அம்மா நீ போம்மா உனக்கு ஃபீவரில் நான் பெருக்கிறேன்னு சொல்கிறாங்க. தொடப்பத்தை வாங்கி குழந்தை பெருக்கிறத நானும் பார்த்தேன். சிரிப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பர்ஷித் பாருங்க இன்னும் சூப்பராக ஒத்த கையில், அதுவும் இந்து பொந்து சந்துன்னு எல்லா இல்லையே நான் எப்படி பெருக்கணும் அதுக்குள்ளே விட்டு பெருக்கிறான். பிரதீக்ஷா பாருங்க மாப் போடுறது, ஓடி 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 மாப் போடுறா. குழந்தைங்க நம்ம பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிறாங்க, கற்றுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க படுக்க தோணும்? உடம்பு முடியலனாலும் பரவாயில்லன்னு எழுந்து வேலை செஞ்சிடலான்னு தோணுதுங்க. இந்த குழந்தைங்கள பார்த்தாலே சந்தோஷத்துலேயே நம்ம வந்து எல்லா உடம்பு வலியும் பறந்து போயிடுதுங்க.